2018 நாக சைத்தன்யா சார் கூட சமந்தா மேம்க்கு கல்யாணம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும். அவங்க வந்து 4 இயர்ஸ் மேரேஜுக்கு அப்புறமேலு கிட்டத்தட்ட 2022 டிவோர்ஸ் வாங்கினாங்க. அதுக்கப்புறமேலு 2 இயர்ஸ்க்கு மேலே ராஜ் நெடுமோர சமந்தா மேம் டேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபைனலாக December 1 வந்து அவங்களுடைய மேரேஜ் வந்து ஈஷா சென்டரில் ரொம்ப கம்மியான க்ளோஸ் சர்க்கிள்குள்ள இந்த வெட்டிங் நடந்து முடிஞ்சிருக்கு. இதுக்கு அதிகமாக எந்த செலிபிரிட்டிஸும் கலந்துக்கல. ஈவன் இந்த மேரேஜை பற்றின எந்த விதமான கொஷின்ஸ்க்கும் பதிலளிக்க விரும்பாத நாகார்ஜுனா சாரோட ஃபேமிலி வந்து அவங்களுடைய ஈவெண்ட்ஸை எல்லாத்தையும் போஸ்ட்போன் பண்ணிவிட்டு அவங்க ஃபாரின் ட்ரிப்புக்கு கிளம்பிட்டாங்க. இந்த மேரேஜை பற்றி ஷோபிதா மேம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்கவுங்க லைஃப்பை இதுக்கு மேலே எல்லோரும் பீஸ்ஃபுல்லாக அனுபவிக்கலாம். பிகாஸ் இந்த ஸ்ட்ரெஸ்ஸு இந்த அவங்கவுங்க மேலே இருக்கிற அந்த கோவம் எல்லாம் போதும். பிகாஸ் லைஃப் அப்படிங்கிறதே பீஸ்ஃபுல்லாக வாழ்கிறதுக்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது ராஜ் நெடுமோரை பற்றி அவங்க எக்ஸ் ஒய்ஃப் வந்து ஷாம்லி டே என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அவங்க வந்து ராஜ் நெடுமோரை ஒரு சைக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஒரு சைக்காட்ரிஸ்ட். ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கிற 2 பீப்புள் எடுத்த தவறான முடிவு தான் இந்த மேரேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருமே மேரேஜ் டிவோர்ஸ் ஆன அப்புறமேலும் அவங்களுடைய நினைவுகளை அழிக்க தான் பார்ப்பாங்க. பட் ஷாம்லிடே என்ன பண்ணியிருக்காங்களாம், மறுபடியும் ராஜ் நெடுமோர் கூட எடுத்த ஃபோட்டோஸ், அப்புறம் வெட்டிங் அப்போ எடுத்த ஆனிவர்சரி அப்போ எடுத்த எல்லா ஃபோட்டோஸையும் அவங்க வந்து இன்ஸ்டாவில் பகிர்ந்துருக்குறாங்க. இதன் மூலமாக ஷாம்லிடே ராஜ் நெடுமோரை இன்னும் மறக்கலை அப்படின்னு நல்லா தெரியுது. அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த வெட்டிங் வந்து ஒரு தப்பான முடிவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் இயர் டிசம்பரில் நாக சைத்தன்யாவுக்கும் ஷோபிதாவுக்கும் மேரேஜ் ஆச்சு. அதே மாதிரி இந்த December 1 வந்து சமந்தா மேம் என்ன ட்வீட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சேவ் த டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் December 1 வந்து தன்னோட மேரேஜை முடிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட நாக சைத்தன்யா சாருக்கு மேரேஜ் ஆகி 1 இயரில் தன்னோட மேரேஜை சமந்தா வந்து முடிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வெட்டிங் ட்ரெஸ்ஸை ஆல்டர் பண்ணி போட்டு ரிவெஞ்ச் வாங்கினது எல்லாமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த டேட்டில் மேரேஜ் பண்ணுறது கூட ஒரு விதமான ரிவெஞ்சுன்னு தான் எல்லாரும் சொல்கிறாங்க.